குமாரிஷ் டியூஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் அந்த தான் பார்க்க போகிறோம். ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூதுரையின் ஆசிரியர் யார்? மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? மூதுரை அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இந்த மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? மூதுரையில் இடம்பெற்ற மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னா 31 பாடல்கள் உள்ளன. சீர்தூக்கின் இதோட பொருள் என்ன? சீர்தூக்கின் இதோட பொருள் பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்தல், அதுதான் சீர்தூக்கினோட பொருள். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி, அதோட ஆசிரியர் யார்? துன்பம் வெல்லும் கல்வி, இதோட ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாற்றார் இதோட பொருள் என்ன? மாற்றார் இதோட பொருள் மற்றவர் அப்படிங்கிற பொருள். அடுத்து மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் தான் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னா உடுமலை நாராயண கவியை தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து கல்விக்கண் திறந்தவர் காமராஜரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன? காமராஜரோட சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாம் காமராஜருடைய சிறப்பு பெயர்கள். நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது காமராஜருக்கு? 1976ஆம் ஆண்டில் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மணிமண்டபம் வச்சுருக்காங்கள கன்னியாகுமரியில் காமராஜருக்கு, அது எப்போது அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டு? கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இது தேதி மாதத்தோடு கொடுத்துருக்காங்க. 2/10/2000. 2/10 என்னது? அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள், காமராஜர் நினைவு நாள் சொல்லும் இல்லையா? அக்டோபர் 2 கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. காமராஜரோட பிறந்த நாளை நம்ம எந்த நாளாக கொண்டாடுறோம்? காமராஜரோட பிறந்த நாள் இது, அதை நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம்? காமராஜருடைய பிறந்த நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் நாள். ஜூலை 15 அதை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அடுத்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. அது என்ன பல்கலைக்கழகம்? எந்த பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு தான் காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து நூலக நோக்கி. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அவர் யார்? நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். யார் அவர் அப்படின்னா இரா அரங்கநாதன். அடுத்து பார்த்திங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தம் 8 தளங்கள் இருக்கு இல்லையா? அதில் 5ஆம் தளத்தில் என்னென்ன நூல்கள் இடம்பெற்றிருக்கு? 5ஆம் தளத்தில் என்ன இருக்குது? கணிதம், அறிவியல், மருத்துவம், இதெல்லாம் 5ஆம் தளத்தில் இருக்குது. 7ஆம் தளத்தில் என்ன இருக்குது? 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை, சுவடிகள் நூலகம், இதெல்லாம் 7ஆவது தளத்தில் இருக்குது. தரைத்தளத்தில் என்ன இருக்குது? சொந்த நூல் படிப்பகம், அடுத்து பிரெய்லி நூல்கள், இதெல்லாம் தரைத்தளத்தில் இருக்குது. இதில் 8 தளமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தளத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு நல்லா படிச்சுக்கணும்.
சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்குறாங்க? சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது சிறந்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறந்த நூலகர்களுக்கு யாரோட பெயரில் விருது வழங்குறாங்க அப்படின்னா இரா அரங்கநாதன் விருது கொடுக்குறாங்க. டாக்டர் இரா அரங்கநாதன் விருது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருது. அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் சிலர் அப்படின்னு தெரிந்து கொள்வோம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? யார் யார்? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஒப்புரவு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல், அதான் ஒப்புரவோட பொருள். ஆசாரக்கோவை இருக்கு இல்லையா, அது ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பார்த்தோமா. அவர் பிறந்த ஊர் எது? அவர் பிறந்த ஊர் கயத்தூர். கயத்தார் கிடையாது, கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரக்கோவை அதோட பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்புறம் இந்த தொகை சொற்கள் அப்படின்னு முத்தேன்னு சொல்லியிருப்பாங்க. முத்தேன்னா என்னென்னது? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இது தான் முத்தேன்னு சொல்கிறோம். என்னது? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இப்போ முக்கணி அப்படிங்கிறது மாப்பழா, வாழை. முத்தமிழ் அப்படின்னா என்னது? இயலிசை, நாடகம். பண் அப்படின்னா பொருள் என்ன? பண் 3 சுழியின், பா 3 சுழியின். பண் அப்படின்னா இசை என்பது பொருள். தாள் அப்படின்னா என்ன பொருள்? தாள் என்பதற்கு என்ன பொருள்? தாள்னா நாக்கு. தாள்னா என்ன பொருள்? நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாள் ஆட்டு. தாள் கூட்டல் ஆட்டு, தாளாட்டு அப்படின்னு பெயர் வந்தது. தமிழர் பெருவிழா. போகி பண்டிகையை அக்காலத்தில் ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டுள்ளது. அது எந்த விழா? போகி பண்டிகை தான் அந்த காலத்தில் ஒரு விழாவாக கொண்டாடியிருப்பாங்க. அது என்ன விழா? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை அக்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அப்புறம் தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டே தொடங்குது. ஆனால் திருவள்ளுவர் நாள் எப்போ கொண்டாடுவோம்? திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாள் கொண்டாடுவோம். அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட என்ன வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதோட +31 ஆட் பண்ணோம்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். அடுத்து அறுவடை திருநாள் இருக்கு இல்லையா, அது ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் என்ன பெயரில் கொண்டாடுறாங்க? ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் அறுவடை திருநாள் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. என்ன பேரில் கொண்டாடுறாங்க? மகர சங்கராந்தி. பஞ்சாப் மாநிலத்தில் எப்படி கொண்டாடுறாங்க? பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. லோரி. குஜராத், ராஜஸ்தான் இதில் எப்படி கொண்டாடுறாங்க அறுவடை திருநாளை? உத்தராயன். எப்படி கொண்டாடுறாங்க? உத்தராயன். இது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று கொடுத்து இங்கே எப்படி அறுவடை திருநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, குடைவரை கோயில்கள், கட்டுமான கோவில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எது அப்படின்னா மாமல்லபுரம். இந்த 4 வகைகளும் காணப்படும் இடம் மாமல்லபுரம்.
அடுத்து மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் முதல்ல மயங்கொலி எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா, உச்சரிக்கும் போது ஒன்று போலவே இருக்கும், ஆனால் பொருள் வந்து வேறுபாடு அடையும். அதுதான் என்ன சொல்கிறோம், மயங்கொலிகள் அப்படிங்கிறோம். அந்த மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? மயங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் இருக்குது. 8 எழுத்துக்கள். விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? திருக்குறளில் வருது. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகமும் வாடும். நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் இதோட ஆசிரியர் யாருப்பா? நானிலம் படைத்தவன் இதோட ஆசிரியர் முடியரசன். இதோட ஆசிரியர் யார்? முடியரசன். இப்போது சமர் அப்படின்னா அதோட பொருள் என்ன? சமர் அப்படின்னா போர் அப்படின்னா பொருள். கழனி அப்படின்னா அதோட பொருள் என்ன? வயல். எக்களிப்பு அப்படின்னா அதோட பொருள் வந்து பெருமகிழ்ச்சி. சரி, முடியரசன் இருக்கார் இல்லையா, அவருடைய இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இவர் எழுதிய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நூல்கள்? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். இவர் ஒரு பெயரை வச்சு பாராட்ட பெற்றவர். ஒரு பெயரை சொல்லி இவரை பாராட்டுவாங்க. அது என்ன பெயர்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? நம்ம முடியரசு. முடியரசின் இயற்பெயர் வந்து துரைராசு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். மாற்றிடக்கூடாது. கடலோடு விளையாடு. இந்த பாடத்தில் கதிர்ச்சுடர் அப்படின்னா அதோட பொருள் வந்து என்னது? கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனோட ஒளி. மின்னல் வரினா அதோட பொருள் வந்து மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அதோட பொருள் என்ன? அரிச்சுவடி. அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். இது பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். இதில் நெய்தல் திணையை பற்றி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. நெய்தல் திணையோட நிலம் என்ன? அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெய்தல் அப்படின்னா அதோட நிலம் என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும் அதோட நிலம். மக்கள் வந்து எப்படி அழைப்போம் மக்களை? நெய்தல் நில மக்களை என்ன சொல்லுவோம்? பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லுவோம்? பரதவர் பரத்தியர் மக்கள். அவங்க தொழில் என்ன? கடலும் கடல் சார்ந்த இடம்னு சொல்லிட்டோம். அப்போ அது தொழில் என்ன இருக்கும்? மீன் பிடிக்கிறதும் உப்பு விளைவிக்கிறதும். பூ வந்து என்ன பூ? பூ. நெய்தல் திணையோட பூ வந்து என்ன பூ? தாழம்பூ. இது வந்து நமக்கு தெரிந்து கொள்வோங்கிற பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படிச்சுக்கணும். நெய்தல் திணையோட நிலம் என்ன, மக்கள் என்ன, தொழில் என்ன, பூ என்ன, நல்லா படிச்சுக்கிடணும். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல் அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நமக்கு பொறுத்துக அப்படின்ட்டு விடிவெள்ளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விடிவெள்ளி அப்படிங்கிறது என்னதுன்னா விளக்கு அவங்களுக்கு. மணல் அப்படிங்கிறது என்னதுன்னா மணல் தான் அவங்களுக்கு என்னதான் பஞ்சு மெத்தை. புயல் வந்து என்னதான்? புயல் வந்து அவங்களுக்கு ஊஞ்சல் போல் இப்படி தாளாட்டுறது போல் இருக்குமா. புயலுங்கிறது அவங்களுக்கு ஊஞ்சல். பனிமூட்டம் தான் அவங்களோட என்னது? போர்வை அப்படின்னு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக அப்படின்னு கொடுத்து இந்த சைடு விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். விடிவெள்ளினா விளக்கு, மணல்னா பஞ்சுமெத்தை, புயல்னா ஊஞ்சல், பனிமூட்டம்னா போர்வை. பாலோடு வந்து கூழோடு பெயரும். இது எந்த நூலில் இடம்பெற்ற வரி? பாலோடு வந்து கூழோடு பெயரும். இப்போ பாலும் கூழுமே நம்ம என்ன செய்யலாம்? குறுந்தொகை கொடுத்து வாங்கிடலாமா? அப்போ அது என்ன நூல் இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது வந்து அகநானூறு. மாற்றிடக்கூடாது.
கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்களை துறைமுகங்கள்னு சொல்கிறோம். துறைமுக நகரங்களை எப்படி அழைப்போம்? துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா பட்டினம், பாக்கம் என அழைக்கப்படும். அடுத்து நம்ம பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து என்னென்ன பொருள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டன? தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனாவிலேருந்து முக்கியமாக ஒரு 3 பொருளை இறக்குமதி செஞ்சுருப்போம். என்னென்ன பொருள்? சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது? சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்ன? கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் சீனாவிலிருந்து என்ன செய்யப்பட்டது? இறக்குமதி செய்யப்பட்டது. அதே மாதிரி அரேபியாவிலிருந்து என்னது வாங்கப்பட்டது? அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. என்னது வாங்கப்பட்டன? குதிரைகள் வாங்கப்பட்டன. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இந்த பாடல் வரி எந்த நூலில் வரும்? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலையில் வரக்கூடிய பாடல் வரி. பட்டினப்பாலை. கொள்வது மிக கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும்? இதுவும் பட்டினப்பாலையில் தான் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு, அதோட தமிழ் சொல் என்ன? டெபிட் கார்டு கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா அதோட தமிழ் சொல் என்ன? இணையதள வணிகம். இ-காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட் இதோட தமிழ் சொல் என்ன? டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. இது சுட்டி எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3 எழுத்துக்கள் இருந்தது. ஆ, இ, ஊ அப்படின்னு. அதில் இப்போ ஊ வந்து நடைமுறையில் இல்லை. அப்போ சுற்றெழுத்துக்கள் எத்தனைனா 3 இருந்தது. ஆ, இ, ஊன்னு. அதில் வந்து ஊங்கிறது இப்பொழுது நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லணும். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் 5 இருக்குது. என்னென்ன? ஏனா, அ, இ, உ, ஏ வரும்ல ஏனா. யா, யானைக்கு வரும்ல யா, அந்த யா. அடுத்து ஆவண்ணா, அடுத்து ஓனா, அடுத்து அ, இ, உ, ஏ வரும்ல ஏனா. அப்போ ஏனா, ஏஎன்னா, யானா, ஆவண்ணா, ஓனா இது 5 என்னது? வினா எழுத்துக்கள். இதோட இந்த செகண்ட் டேர்ம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.